ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வாங்குவேன் இல்லைங்க. ஒரு தாத்தா அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவர் பார்த்தீங்கன்னா 6 o'clock தாங்க வந்தார். அந்த டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி சமைக்க வேண்டியதை வந்து நான் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அதையே சமைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கீரை வந்து நாளைக்கு தாங்க சமைக்க போகிறேன். அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொன்னார். ஃப்ரைடே வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க, அதனால நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஃப்ரைடே கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லைங்க பேசுறதுக்கு. அதனால இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன் ஃப்ரைடே கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னு எனக்கு நிஜமாவே தெரியலங்க, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து எந்த நாளுமே இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து எல்லா நாளுமே எல்லாமே சாப்பிடுவோம். அப்படிதான் இது வந்து எனக்கு புதுசாகவும் இருந்தது, அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது. பாருங்க, பேசிட்டு நான் லஞ்ச் மெனு என்னன்னு சொல்றதுக்கே மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு சாம்பார் செஞ்சுட்டு அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சிருக்கேன். என்னன்னா அவரைக்காய் பொரியல்ல மட்டும் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று செஞ்சிருக்கேன், அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் போல அவரைக்கால மசாலாலாம் போடாம இன்னைக்கு வந்து என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது ரெண்டும் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மெலிசாலாம் அரைச்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்கு போகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, சாம்பார், அவரைக்காய் பொரியல், சுட சுட சாப்பாடு எல்லாமே ரெடி. இந்த சாம்பார் எதுக்கு தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இட்லி சாம்பார் தான், அதுக்காக தான் தனியாக வந்து வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. லஞ்ச் கூட பேக் பண்ணிட்டேன். 2 பேருக்குமே வந்து சாம்பார் சாதம் தான் வச்சிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன். சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் செக் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் தாங்க வச்சிருக்கேன். நேற்றும் பப்பாளி தானே வச்சிங்க அப்படின்னு நினச்சிக்க போறீங்க. நேற்று வந்து மேங்கோ தான் வச்சிருந்தேன். ரெண்டுமே கலர் ஒரே மாதிரி தெரியும். ஏன் நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னா, நேற்று ஸ்நாக்ஸ் என்ன வச்சேன் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க, அதனால தான் இப்போ சொல்லிடுறேன். 2 பேருக்குமே கொஞ்சம் அதிகமாக தாங்க வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா 2 பிரேக் டைம் வருதுங்க, அதில் வந்து ஷேர் பண்ணி 2 டைமும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, லஞ்சும் பேக் பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. வாங்க போய் பார்க்கலாம். டெய்லி 2 பேருமே எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு தாங்க கிளம்புவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு தான் கிளம்புறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து தோல் மேலே கை போடல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்மா வந்து தோல்ல கை போட்டு சமாதானப்பட்டுட்டா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் வந்து இல்லைங்க, லீவ் தான். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். அஸ்மா வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டா. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 பேருமே எல்லாமே சாப்பிட்டு வந்திருக்காங்க. அவருக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க எடுத்துட்டு வந்தாங்க. நான் விடவே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டேன். 2 பேருமே எல்லா அவரைக்காவும் சாப்பிட்டாங்க. ஓகே, இப்போ ரொம்பவே சந்தோஷம். இது ஸ்கூல்லேயே சாப்பிட்டு இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.